இந்த தப்பை மட்டும் நீங்க தெரியாம பண்ணிடாதீங்க. என்னன்னு கேக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி பிஎஃப்ல அதாவது எம்ப்ளாய் பென்ஷனுடைய ஸ்கீம்ல இருந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப எம்ப்ளாய் ஷேர் எம்ப்ளாயர் ஷேர்ல இருந்து 90% அமௌண்ட் வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு 13 ரீசன் கொடுத்திருப்பாங்க. அந்த 13 ரீசன்ல வேலிட் ரீசனா வித் டாக்குமெண்டோட நீங்க அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இதுக்கு மேல அப்படி இல்ல. 2025 அக்டோபர்ல இருந்து நீங்க உங்களுக்கு எப்பயெல்லாம் அமௌண்ட் வேணுமோ எம்ப்ளாயி ஷேர் எம்ப்ளாயர் ஷேர்ல இருந்து 100% அமௌண்ட்டையும் உங்களால எடுத்துக்க முடியும். வெறும் 3 காரணத்துக்காக: மெடிக்கல் எமர்ஜென்சி, உங்களோட மேரேஜ், பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது அத்தியாவசிய செலவு, வீடு கட்டுறது, லேண்ட் வாங்குறது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது ஒரு பெரிய குட் நியூஸ் தான். இபிஎஃப்னா என்ன தெரியுமா? ஒரு எம்ப்ளாயி 50 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்களோட மாச சேலரியில இருந்து ஒரு சிறிய தொகையை பென்ஷன் கான்ட்ரிபியூஷனா எடுத்து வைக்கிறாங்க. இதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமை வச்சு 8.25% இன்ட்ரெஸ்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை எல்லாமே நீங்க ஒரு 60-70 வயசுக்கு மேல மாசானா பென்ஷன் சொல்லி உங்களுக்காக உங்க அக்கௌண்ட்ல ஒரு சிறிய தொகை, ஒரு 10,000 20,000 உங்களுக்கு கண்டினியூஸா நீங்க சாகர வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த 100% வித்ட்ராவல் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 60-70 வயசுல இந்த பென்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாம போயிடும். சோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோவை என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஹாப்பி லைஃப்.